எல்லோரும் ரெயின்போ மேத்ஸ் சேனலுக்கு காண்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு என்னென்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு 2.11. வாங்க எப்படி கூட்டினா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் பெல் ஐக்கான் டைப் பண்ணி டச் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தவறாமல் எல்லாருக்கும் வரும். இப்போ கணக்கு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு 2.13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றில் பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கணக்கு 67 + x = 1 மற்ற 4 கொடுத்துருக்காங்க. அதே இதில் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 98 x + 4 மட்டும் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எது ட்ரூன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கணக்கு? 67 + x = 1 மட்டும் 4. 67 + x மட்டு 4ங்க. இது +1 = இந்த சைடு -1 வந்தது. மற்ற 4ன்னா 4ஓட மடங்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால் 4n போட்டுக்கிறோம். இப்போ 67ல் 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 66 ப்ளஸ் பக்கத்தில் x இருக்கிறதுனால x போட்டுக்கிறோம். = 4n. 66 + x என்பது 4ன் மடங்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா 66ஐ விட அதிகமான 4ன் மடங்கு 68. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 66ஓட எதை கூட்டினா 68 கிடைக்கும், 2 கூட்டினா. அதனால என்ன பண்ணுறோம்? 68ன் மிக குறைந்த எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்ன வருது? 2. அடுத்த கணக்கு வாங்க பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 98 x + 4 மட்டு 5. அப்போ 98 இங்கிட்ட வச்சுட்டு இந்த எக்ஸு +1 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா ரெண்டுமே மைனஸ் ஆகும். அப்போ 98 மைனஸ் ப்ராக்கெட் போட்டு x + 4ன்னு போட்டுக்கிறோம். = 5n. மட்டும் 5ன்னு கொடுத்துருக்கனால 5ஓட மடங்காக இருக்கும். அதனால் 5n எழுதிக்கிறோம். இப்போ இதை மைனஸை உள்ள கொடுத்திங்கன்னா என்ன வரும்? 98 - x -4 வருமா? அப்போ 98ல் 4 கழிச்சா என்ன வரும்? 94 -x மட்டும் இருக்கும். = 5n எழுதிக்கிறோம். 94ல் மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 94ஐ விட குறைச்சலாக உள்ள 5ஓட மடங்கு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 5ன் மடங்கு 90. அப்போனா எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்னது? 4 ஆகும். அவ்வளோதான் கணக்கு. இப்போ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாம்மா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா.